உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்குது, நான் வேண்டுதலுக்கு விரதம் இருக்கணும், எப்படி ஆரம்பிக்கிறது, என்னென்னலாம் செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முருகனை நினைத்து 48 நாட்கள் நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னாக்கா என்னென்ன விஷயங்கள்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு இருக்க வேண்டிய விரதங்கள், பெரிய விரதங்கள் பார்த்தீங்கன்னா மகா கந்த சஷ்டி விரதம், 7 நாள் விரதம். தீபாவளி ஒட்டி வரக்கூடிய விரதம் இருக்கு இல்லையா, அந்த விரதம் கொடுமையாக எல்லாரும் அந்த நாட்களில் விடாதிக்கு விரதம் இருப்பா. அதற்கு பிறகு வாரம் வாரம் வரக்கூடிய விரதம் பார்த்திங்கன்னா கார்த்திகை சோமவாரத்தில் வரக்கூடிய இந்த கார்த்திகை சோமவாரம் அந்த விரதம் தான். இதையும் நான் சொல்லியிருக்கேன். கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவாரத்துலேயும் நம்ம முருகனுக்கும் விரதம் இருக்கலாம். நாம் விரதம் இருக்கும் நோக்கமே வேண்டுதலை நிறைவேற வேண்டும் என்பது மட்டும்தான். இப்படி தொடர்ச்சியாக 48 நாட்கள் விரதம் இருந்து நினைத்த வேண்டுதலை நிறைவேற்ற செய்ய வேண்டியது என்ன? முருகப்பெருமானை நோக்கி நாம் விரதம் இருப்பதால் அதற்கு ஏற்ற காலத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? இப்போ சில பேர் நாள் பார்த்து நட்சத்திரம் திதி பார்த்து முருகனுக்கு விரதம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைப்பா. அப்படி நீங்கள் நாட்களை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னாக்கா செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழன் அல்லது ஞாயிறு அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். திதிகள் அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், சஷ்டி திதி தான். சஷ்டி மாதத்துக்கு 2 முறை வரும். அதாவது வளர்பிறை சஷ்டி மற்றும் தேய்பிறை சஷ்டி என 2 முறை நமக்கு வரும். ஆகவே வளர்பிறை சஷ்டி தேய்பிறை சஷ்டி இரண்டுமே நல்லது தான். நீங்கள் ஏதாவது ஒரு சுப காரியங்கள் நடக்க வேண்டும் அல்லது செல்வ வளம் கிடைக்க வேண்டும் என்றால் உங்கள் வேண்டுதலை நீங்கள் எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறையில் நீங்கள் ஆரம்பித்து கொள்ளுங்கிறது ரொம்பவே நல்லது. கடன் குறையணும், பிரச்சனைகள் தீரணும், துன்பங்கள்லாம் தேய்ந்து போகணும் அப்படின்னாக்கா உங்களோட விரதத்தை நீங்கள் தேய்பிறையில் ஆரம்பிச்சுக்கலாம். இதுதான் வளர்ப்பிறைக்கும் தேய்பிறைக்கும் உள்ள வித்தியாசம், பெரிய வித்தியாசம் கிடையாது. இதுதான் சஷ்டி தீதியில் வரும் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறையில் உள்ள வேறுபாடுகள். வளர்ப்பிறையில் எல்லாம் நன்கு வளர்ந்து வரும், தேய்பிறையில் எல்லாம் நன்கு தேய்ந்து போகும். நாட்கள் பார்த்துட்டோம், திதியில் பார்த்துட்டோம். அடுத்து நட்சத்திரம் பார்த்துட்டீங்கன்னா விஷாகம், கார்த்திகை மற்றும் பூசம் நட்சத்திரம் இவை எல்லாமே மாதந்தோறும் வருகிறது தான். இதுதான் நட்சத்திரம், நாள், கிழமை, திதி, முருகனுக்கு உகந்த நாட்கள். இந்த நாட்களை நீங்கள் எந்த நாட்களை வேணால் தேர்ந்தெடுத்து 48 நாட்கள் கடுமையான விரதங்கள் எடுத்து உங்களோட வேண்டுதலை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்லியிருக்கிற எல்லா நாட்களும் நேரங்கள் எல்லாமே நல்ல நாட்கள் தான். அதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விரதத்தை அமைச்சிக்கலாம். இப்போ லேடிஸ் எடுத்துட்டீங்கன்னா அவளுக்கு மென்சஸ் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, அதனால் அவள் 48 நாட்களை தொடர்ந்து முடிக்க முடியாது. முதல்ல 25லேருந்து 26 நாட்கள் முடிச்சுட்டு நீங்கள் அந்த தூரம் ஆற்றுக்கு தூரம் அதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் சுத்தமாக மறுபடியும் மேற்கொண்டு மீதி எத்தனை நாட்களோ அதை நீங்கள் முடிச்சுன்றது நல்லது. அதே மாதிரி ஜென்ஸ் எடுத்துட்டீங்கன்னா 48 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இருந்து முடிச்சுட்டுலாம். இந்த மாதிரி பார்த்துட்டு ஆரம்பிச்சுக்கோங்க. அதே மாதிரி விரதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆற்று பக்கத்தில் இருக்கிற ஏதேனும் ஒரு முருகன் கோவில் இருந்தது அப்படின்னாக்கா அங்கே போயிட்டு உங்களோட வேண்டுதல்லாம் முறையிட்டு நல்லபடியாக விரதத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறது சொல்லிட்டு கோவிலில் போய் சுவாமி முருகனை போய் பார்த்துட்டு விரதத்தை ஆரம்பிங்கோ. இல்லை எங்கள் ஆற்று பக்கத்தில் எதுவுமே முருகன் கோவில் கிடையாது, நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம், அங்கே இருக்கோம் அப்படின்னாக்கா ரொம்பவே சிம்பிள். ஆற்றுலேயே முருகன் படத்தை வச்சு ஏதோ ஒன்றும் புஷ்பம் வச்சுண்டு வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம், வேல்லாம் இருந்ததுன்னா அபிஷேகம் பண்ணிட்டு ஒரு நெய்வேத்தியம் ஸ்வீட், பால், சர்க்கரை, பாலில் கொஞ்சம் சர்க்கரை போட்டுண்டு இல்லைன்னா சர்க்கரை பொங்கல் ஏதாவது ஒன்று பண்ணி நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு உங்களோட விரதத்தை நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க. முருகனுக்கு ரொம்பவும் மிகவும் பிடித்தது தேன், தினைமாவு. தினைமாவில் மாவிளக்கு மாவு போடலாம், இல்லைன்னா லட்டு, அந்த மாதிரி ஏதானும் அதில் செஞ்சு ஏதாவது ஒன்று முருகனுக்கு நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம். இதில் என்ன ஸ்லோகங்கள் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிகம் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி எப்போ வேணாலும் நீங்கள் பாராயணம் பண்ணலாம். ஒரு பயமாக இருக்குது, இல்லைன்னா உடம்பு முடியல, ஏதேனும் ஒரு துன்பம், எந்த சூழ்நிலைனாலும் நீங்கள் கந்த சஷ்டி தொடர்ந்து பாராயணம் பண்ணிகிட்டே வந்துடலாம். இல்லைன்னா திருப்புகழ் சண்முக கவசம் எடுத்துக்கோங்க. சண்முக கவசம் எடுத்துட்டீங்கன்னா நோய் தீர்க்கும் மருந்து தான் சண்முக கவசம், அது படிக்கலாம். அடுத்து திருப்புகழ் எடுத்துட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு திருப்புகழ் இருக்குது. திருமணம் ஆகிறதுக்கு, வேலை கிடைக்க, குழந்தை பிறக்க, நோய்கள் தீர்க்க எல்லாத்துக்கும் தனித்தனியாக திருப்புகள் இருக்குது. உங்களுக்கு அதில் என்ன வேணுமோ அதை தொடர்ந்து பாராயணம் பண்ணுங்கோ.
இல்லைன்னா வேல்மாறல், இந்த மாதிரி முருகனோடது நிறைய பதிகம் இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். உங்களுக்கு நீங்கள் எதை நோக்கி எந்த மாதிரி விரதம் இருக்கீள் அப்படிங்கிறத பார்த்துட்டு எந்த பதிகம் வேணாலும் படிக்கலாம். இதில் எல்லாமே நான் படிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அதையும் தொடர்ந்து படிச்சுட்டே போகலாம். இப்போ ஒன்றும் சொல்லிடுறேன். தொடர்ந்து கடுமையான விரதத்தை இந்த 48 நாட்கள் நீங்கள் இருக்கேள் அப்படின்னாக்கா, 48 நாட்கள் முடிச்சுட்டு வந்து நான் வேண்டியிருந்தேனே, விரதம் இருந்தேனே, எதுவுமே நடக்கலை அப்படின்னும் நீங்கள் மறுபடியும் என்னோட கேட்க வேண்டாம். ஏன்னா விரதத்தை வந்து கடுமையான விரதமாக இருக்கணும். சுவாமிக்கு பயந்துண்டு உங்களோட வேண்டுதல் வந்து நியாயமானதாகவும் இருக்கணும். சுவாமிக்கு பயந்துண்டு நம்ம இருக்கக்கூடிய இந்த விரதம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது நடந்தே ஆகும். யாராலையும் அது தடுக்கவும் முடியாது. அது இந்த 48 நாட்கள் விரதத்தை வந்து நீங்கள் வந்து எப்படி இருக்கலாம்னாக்கா, ஒரு வேளை ஆகாரம் மட்டும் எடுத்துட்டு இருக்கலாம், இல்லை 2 வேளை காலம்பரை மத்தியானம் எடுத்துட்டு நைட்டு ஒரு வேளை மட்டும் பால் பழங்கள் சாப்பிட்டு அப்படியும் நீங்கள் விரதத்தை இருக்கலாம். உங்களோட உடம்பு சூழ்நிலைகள் பார்த்து அதுக்கு ஏற்றா போல் நீங்கள் இருங்கோ. நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன், என்னால் விரதம் இருக்க முடியும் அப்படின்னாக்கா ஒரு வேளை இருங்கோ. உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க. ஏன்னா 48 நாட்கள் இருக்கிறது வந்து சிரமம். இந்த மாதிரி இருங்கோ. நன்றி, வணக்கம்.